சேனல்ல வந்து சீலிங் ஃப்ளவர் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். சீலிங் ஃப்ளவர் வரைகிறதுக்கு வந்து 2 கலர் வச்சு வாஷ் பண்ணணும். 2 கலரை வந்து மிங்கிள் பண்ணணும். இப்போ மேலே வந்து எல்லோ கலர் இருக்கு, கீழே ஒயிட் இருக்குன்னா 2 கலரையும் வந்து ஒன்றா மிங்கிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லோ அடிச்சுக்கிறோம், அதுக்கு கீழே வந்து ஒயிட்டு. இப்போ அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த 2 பெயிண்ட்டும் காயறதுக்குள்ள சென்டர் பண்ணி இப்படி மிங்கிள் பண்ணிட்டோம்னா கலர் வாஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி கலர் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெம்பிள் டிசைன் வரைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் கலர் வச்சுட்டேன். இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் லைட் க்ரீனு, அப்புறம் ஒயிட்டு. இது மூணையுமே வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வட்டம் போட்டுக்கிறணும், நூல் வச்சு வட்டம் போட்டுக்கிறணும். ஒரு ஸ்டெப்புக்கு வந்து 3 கலர் வைக்கணும். அதாவது டார்க் கலர், அதுக்கடுத்து லைட் கலர், அப்புறம் அதை விட லைட்டு. இப்போ நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீனு, ரெண்டாவது வந்து மெஜந்தா வச்சுருக்கேன், மெஜந்தா டார்க் வச்சுருக்கேன், அதுக்கு பிறகு மெஜந்தா லைட்டு வச்சுட்டு அந்த மெஜந்தா லைட்டையும் மெஜந்தா டார்க்கையும் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது மாதிரி வாஷ் பண்ணிடணும், மிங்கிள் பண்ணி வாஷ் பண்ணிடணும். அதுக்கடுத்து வந்து ஒயிட்டு. ஒரு ஒரு ஃப்ளவர் வரையணும், ஒரு ஸ்டெப் ஃப்ளவர் வரையணும்னா 3 கலர் இருக்கும். டார்க் ஒன்று, லைட் ஒன்று, அதை விட லைட் ஒன்று. இப்போ இது ரெண்டாவது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ளூ வச்சுருக்கேன், ரெண்டாவது க்ரீனு, இது அடுத்த ஸ்டெப்பு. இதே மாதிரி 2 கலர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒயிட்டு. ஒயிட் வச்சு அதையும் அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் சீலிங்கில் இருந்ததுனால கொஞ்சம் சரியாக எடுக்க முடியல. இது மாதிரி 2 கலரும் இப்போ ஒயிட்டும் அந்த மெஜந்தாவும் காய்கிறதுக்கு முன்னாடி ஈரமாக இருக்கையிலேயே அதை ரெண்டையும் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இது கடைசி ஸ்டெப்பு. கடைசி ஸ்டெப்பு வந்து நம்ம பார்டர் கொடுக்கணும். இது உங்களுக்கு பிடிச்ச கலரு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இதில் நான் வந்து அம்பர் கலர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ப்ளூ வச்சுருக்கேன், ரெண்டாவது க்ரீனு, அதுக்கடுத்து மெஜந்தா. நீங்கள் இந்த மெஜந்தாவில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கும். இதுக்கு அடுத்து எப்படின்னா வட்டம் போடணும். அந்த வளையம் வந்து நம்ம கையை வச்சு போட்டோம்னா அது சரியாக வராது. அதனால இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து நூல் கட்டி அந்த சென்ட்ரு பாயிண்ட் ஏதோ அதில் கையை வச்சுக்கிட்டு பெயிண்ட் அந்த ப்ரஷ்ஷில் எடுத்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்டில் நம்ம கையை வச்சுக்கிட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படியே வளையம் போடும்போது அந்த வளையம் வந்து கரெக்டாக வரும். அந்த ரவுண்டு வந்து சர்க்கிள் வந்து கரெக்டாக கிடைக்கும். லெஃப்ட் கையில் வந்து அந்த பூவோட சென்ட்ரு பாயிண்ட்டு, ரைட்டில் வந்து ப்ரஷ்ஷு. இப்போ வந்து அந்த வளையம் வந்து மாறாமல் ஒரே லைனில் கிடைக்கும். நம்ம சும்மா கையில் வரையும் போது அந்த வளையம் கிடைக்காது. ஃபஸ்ட்டுமே நான் இந்த ஃப்ளவர் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த வளையம் இந்த இந்த ப்ரொசீஜரில் தான் வரைஞ்சிருப்பேன். ஒரு கையில் நூலினுடைய எண்டு, இன்னொரு கையில் வந்து சாக் பீஸு. இதே முறைப்படி நீங்கள் எந்த இடத்துல சென்டரில் கையை வச்சுருக்கீங்களோ அதே இடத்துல வச்சு இதே மாதிரி வளையம் வரைஞ்சிக்கிறோம். இப்போ மெஜந்தா இருக்குன்னா மெஜந்தாவிலேயும் 3 வளையம் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி 3 வளையம் வரைஞ்சிக்கிறோம். இது கடைசி. இது வந்து பார்டர். இப்போ வந்து வளையம் போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ளவர் வெட்டலாம். எனக்கு அளவு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நானே வந்து ஒரு குட்டி மதிப்பாக கையினாலேயே அளவு வரைஞ்சிடுவேன். உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து சாக் பீஸில் குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த வரைகிறோம் பார்த்தீங்களா, இந்த இது வந்து ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இடையில கரெக்டாக அளவு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கோங்க.
நான் வந்து சும்மா புத்தி மாதிரி அப்படி அறிகிறேன். சீலிங் ஃப்ளவரில் நிறைய ஸ்டெப் இருக்குது. இது சும்மா ஒரு மாடல், சிம்பிளான ஸ்டெப்பு. ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, வீடியோ போட முடியல, எனக்கு வாய்ப்பு அமையலை. அந்த ஃப்ளவர் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. நல்லா பாருங்க. இது ஒரு மாடல். இந்த ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் வச்சுருக்கேன், அதுக்கடுத்து ப்ளூ வச்சு வாஷ் பண்ணியிருக்கேன். இதுவுமே நான் புத்தி மதிப்பாக தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே அளவு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் இடையில எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறத அளவு எடுத்துக்கோங்க. எப்படி அளவு எடுக்கிறதுன்னு அடுத்த ஸ்டெப்பில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இது வேறு பெட்டல்ஸு, ஃபஸ்ட்டு வரைஞ்ச பெட்டல்ஸ் வேறு, இது வேறு. இது ரொம்ப சிம்பிள். இந்த கோடு மாதிரி நம்ம கலர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு மாதிரி இழுத்து விட்டு அந்த எண்டில் வந்து ப்ரஷ் வச்சு அப்படி வளைச்சி போடுறது தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நான் பார்க்குறவங்களுக்கு இந்த ஃப்ளவர் எப்படி வரைகிறாங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வரையலாம். இந்த சென்டரில் ஒரு டிசைன் போடுவோம் சும்மா, அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பான படுகா ப்ரெஷ், பட்டையான ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அதான் அந்த லைன் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த டெம்பிள் டிசைன் வரைகிறது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். கலர் வாஷ் பண்ணி எப்படி ஃப்ளவர் வெட்டுறதுன்னு. அதே மெத்தடு தான் சீலிங் ஃப்ளவர். அதில் எப்படி கலர் வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி இது கலர் வாஷ் பண்ணி அதில் கட் பண்ணுற மாதிரி இதில் கட் பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான், எந்த பெட்டல்ஸ் எந்த மாதிரி வேணாலும் இதில் கட் பண்ணிக்கலாம். எல்லா பெட்டல்ஸும் ஒரே அளவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கணும். இது இந்த டெம்பிளில் போடுற மெத்தடு படி தான் போடணும் அப்படின்லாம் இல்லை, நிறைய மாடல் இருக்கு. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் கலர் வாஷ் பண்ணணும். 2 கலர் வச்சும் வாஷ் பண்ணலாம். டபுள் கலர், அதாவது லைட்டு ஒன்று டார்க் ஒன்று அப்படியும் பண்ணலாம். ஆனால் லைட்டு டார்க்கு அதோட லைட்டு அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். சென்டரில் இந்த மாதிரி லைன் எடுத்து இது சும்மா இது பெட்டல்ஸில் ஒரு மாடல். இப்போ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹேண்டில் இப்படின்னு ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு அதில் ஸ்கேலில் கூட போடலாம். கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்களோ அதே லைனில் அப்படியே சும்மா இப்படி லைன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் வரைகிறது ஈஸியாக இருக்கும். ஒரே அளவில் வந்து பெட்டல்ஸ் கிடைக்கும். இது வேறு மெத்தடில் பெட்டல்ஸு. இது அடுத்த ஸ்டெப்பில் வந்து இதே மாதிரி பெட்டல்ஸு, இந்த பெட்டல்ஸ் எப்படி வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த எண்டில் 2 பக்கட்டும் வளைவாக வச்சுக்கிட்டு, ரொம்ப சிம்பிள் தான் இது.
உங்களுக்கு பெயிண்டில் வரைய கஷ்டமாக இருந்தால் முதல்ல சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா வரைய தெரிஞ்சவங்க வரைஞ்சிருவாங்க. பெயிண்டில் புதுசாக பழகுறவங்க சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தப்பு இல்லாமல் வரும். எதனால் சொல்கிறேன்னா, இது ஒரு கலரில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக இப்போ தப்பு வந்தாலும் அந்த கலரை அடித்து விட்டுறலாம். இதில் வந்து 3 கலர் வச்சு வாஷ் பண்ணுறதுனால தப்பு வந்துச்சுன்னா திருப்பி அந்த கலர் வச்சு அந்த இடத்துல வாஷ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணினாலும் அது தனியாக காட்டி கொடுக்கும். இந்த மாடல் தான் இல்லை, இது மாதிரி நிறையா மாடல் இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு டெம்பிளை பார்த்தாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு மாடலாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாடலை அப்படியே இந்த சீலிங் ஃப்ளவரில் வரையலாம். அங்கே 2 கலர் வச்சு வாஷ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதில் 2 கலர் வச்சும் வாஷ் பண்ணலாம், 3 கலர் வச்சும் வாஷ் பண்ணலாம். 3 கலர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். 2 கலரை விட 3 கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி டெம்பிள் டிசைன் வரைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மாடல் இது மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணியிருப்பேன். அந்த மாடலையுமே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவரை விட இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னொரு ஸ்டெப்பு கூட இதே மாதிரி வேறு கலர் சூஸ் பண்ணி வரையலாம். எந்த கலர் வரைஞ்சாலும் அந்த கலரில் கொஞ்சம் டார்க்கு, லைட்டு, அப்புறம் அதிலே லைட்டு. இதில் நான் கடைசியில் ஒயிட்டு கொடுத்துருக்கேன்ல, அந்த ஒயிட்டு தான் கொடுக்கணும் இல்லை, அந்த கலர்லேயே இன்னும் கொஞ்சம் லைட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அப்போவும் நல்லா தான் இருக்கும். இது ஒயிட்டு கொடுத்தா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துருக்கேன். ரெண்டாவது நூல் எடுத்துக்கோங்க. ஒரு எண்டில் ப்ரஷ்ஷு கட்டியிருக்கேன், ஒரு எண்டில் கையில் பிடிச்சிருக்கேன். இந்த கையை வந்து அந்த ஃப்ளவரோட சென்டர் பகுதியில் வச்சுருக்கேன். அந்த இடத்துல வந்து ஆப்போசிட் கை வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லைன் வேணுமோ அந்த இடத்துல வச்சு அப்படியே இழுத்தோம்னா அந்த வளையம் கரெக்டாக வரும். இந்த சென்டரில் வச்ச கை வந்து விரல் வந்து மாறக்கூடாது. அந்த விரல் மாறிச்சுன்னா உங்களுக்கு இங்கே வளையம் மாறிடும். சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்டில் நூலை பிடிச்சி அந்த எண்டில் ப்ரஷ்ஷை வச்சு இப்படி நூல் டைட்டாக இருக்கணும், டைட்டாக இழுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கையை ரொட்டேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வளையம் வரும். நீங்கள் நார்மலாக வளையம் வரைஞ்சிங்கன்னா சரி இருக்காது, ஒரு மாதிரி வளைவு நெளிவாக இருக்கும். இப்படி நூல் வச்சு நீங்கள் வரையும்போது லைன் மாறாமல் கிடைக்கும். அவ்வளோதான். அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் சிம்பிளான ஃப்ளவர் தான். வேறு எதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப நன்றி.